கடிதி மாமா கதையை பார்க்கலாமா? அண்டார்டிகால ஒரு கடிதி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பேப்பரு கடிதி மேல வந்து விழுந்துச்சு. என்ன போஸ்டர்னு பார்த்தா வெல்கம் டு ஆப்பிரிக்கான்னு போட்டு இருந்துச்சு. அந்த போஸ்டரை பார்த்ததுக்கப்புறம் கடிதிக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. இந்த ஹாலிடேக்கு ஆப்பிரிக்கா போகலான்னு கிளம்பிச்சு. வாங்க வாங்க, ஒரு சூப்பர் ஆப்பிரிக்கா அட்வென்ச்சர் ட்ரிப் போகலாமா? வந்தாச்சு. கடிதி மாமால சூடு தாங்கவே முடியல, அதனால வேர்த்து கொட்டுடு. ஒரு யானை அது ஒரு காரை வேகமா அசைச்சிச்சு. அதனால கரடி ரொம்ப ஜாலியாயிடுச்சு. நம்ம பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு, வாங்க போலாம். ஆப்பிரிக்கால பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இதுல எது பார்த்துச்சு தெரியுமா? பிங்க் கலர்ல செம்ம கியூட்டா ஃப்ளேமிங்கோ பேர்ட். இந்த பேர்டோட ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா? அது செம்மையா டான்ஸ் ஆடும். கடைசி அதோட சேர்ந்து ஆட ட்ரை பண்ணுச்சு. ஃப்ளேமிங்கோ மாறி கடைசியா ஆடி கீழே விழுந்துச்சு. ஃப்ளேமிங்கோவை பார்த்ததுக்கப்புறம் கரடி பாய் சொல்லிட்டு போச்சு. ஆத்தோரமா இருக்கிற முதல்ல கிட்ட நம்ம ஆத்த சுத்தி பார்ப்போமான்னு கேட்டுச்சு. எனக்கு ஆப்பிரிக்கா காடு பார்க்கணும் ஆசையா இருக்கு, என்ன கூட்டிட்டு போறியா? வா வா, படகுல மெதுவா ஏறு, பார்த்து ஏறு. ஜாலியா போயிட்டு இருக்கும் போது அங்க கடிதிக்கு ஒரு சப்படை. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இது ரொம்ப அடர்ந்த காடு நண்பா, போய் ஜாலியா என்ஜாய் பண்ணு. வரட்டா? பை பை. ஆப்பிரிக்காவோட இன்னொன்று
இன்னொன்னு பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அடர்ந்த காடுகள், பெரிய பெரிய மரங்கள், அழகிய பறவைகள், குட்டி குட்டி விலங்குகள் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க பாருங்களேன். காடு எவ்வளவு முக்கியம். உயிர்கள் அதை நம்பி இருக்குது. நம்மளும் காடு தான் நம்பி இருக்கணும். மாமாக்கு ரொம்ப டயர்டா ஆயிடுச்சான். ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடலான்னு நினைச்சிட்டான். கரீரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா பசியோட ஒரு குரங்கு மேலே நின்றுட்டு இருந்துச்சு. கரீரி பசியோட இருக்கிற குரங்குக்கு உணவு கொடுக்கணும்னு நினைச்சிச்சு. டேய் குட்டி பையா, இதோ இதை எடுத்துக்கோ. கரடி பிரெட்டை குரங்கோட ஷேர் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போச்சு. இன்னும் ஆப்பிரிக்காவில் என்ன இருக்குன்னு கரடி பார்க்க போச்சு. திரும்பி ஆப்பிரிக்காவில் ரொம்ப வளர்ந்த இடத்துக்கு வந்துச்சு. அங்கே மரங்களே இல்லை. செம்ம சூடு திரும்பியும். வாவ், இன்னைக்கு கிளைமேட் செம்மையா இருக்கே. ஐயோ, இவன் வேற என்ன வெறுப்பு ஏத்திட்டு போறானே. இந்த குட்டி படம் பிடிச்சிருந்தா மம்மம் ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மரம் வளர்ப்போம், காடுகளை காப்போம், மழை பெறுவோம். சொல்லுங்களே, இந்த கதை பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. என்ன கதை வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. பாய்.